சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அவ இப்படிதான் அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அதுக்காக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட முடியுமா? அவ அடட்டோன்னு விட்டோன்னு வைங்க, கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிருவா. ஆமா சின்னையா, இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு. பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகிட்டோம்னா நாளைக்கு அது ஒரு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம போச்சு சின்னையா. அது தப்பு தானே சின்னையா? அது என்ன பொம்பளை பிள்ளைக்கு அம்புட்டு பிடிவாதம்? அவ அழுதா உடனே வாங்கி கொடுத்துடணுமா? இதெல்லாம் எனக்கு சரியா படல தம்பி. ரஞ்சிதா, நீயே சொல்லு, இப்போ உனக்கு புது ட்ரெஸ் வேணுமா வேண்டாமா? ஏய் நந்தினி, வேணும்டா. சும்மா ஆசையா தான் இருக்கு. That's good. That's good. See, பாரு 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 பாரு, இல்ல அந்த குழந்தைய பாரு, ரொம்ப எமோஷனல் ஆவறா. அவ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சும்மா இரு, அவ பாவம். இத பாருங்க, ரஞ்சிதா மட்டும் இல்ல, புனிதா நீயும் வர, உனக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். ஆமா ஆமா, இந்த வீட்ல இந்த 2 மகாராணிங்க தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல. இவங்களுக்கு மட்டும்தான் துணி எடுக்கணுமா? யார் சொன்னா இவங்களுக்கு மட்டும்னு? நீ தான் மகாராணி. உனக்கு, பாட்டிக்கு, அங்கிளுக்கு எல்லாருக்குமே தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். கம் வா, கிளம்பு. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பு கிளம்பு. அத்தா சார், அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு மட்டும் எடுங்க போதும். ஏன் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் திருவிழாவா? பாட்டிக்கு, அங்கிளுக்கு, எனக்கு, உனக்கு எல்லாருக்கும் தானே. கமான் வா வா வா, நீ எதுவும் பேச வேண்டாம். புனிதா, ரஞ்சிதா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? டாடியோ அம்மாச்சியையோ கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. நான் என் பொண்டாட்டிய எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, இதோ இது குடிச்சிடுறேன். காஃபி குடிச்சாச்சு, வாங்க கிளம்பலாம். வாங்க வாங்க வாங்க, போலாம் போலாம். கமான் கமான் கமான், வாங்க. பின்னாடி வந்துடுறோம். அம்மாச்சி வா போலாம். எங்க? ஐயோ, நானும் உங்க கூட வந்துட்டா சமையல் வேலையை யார் பாக்குறது? அதனால நீங்க போயிட்டு வாங்க, கொஞ்சம் நானும் வேலையை பார்த்து வைக்கிறேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்பா நீயாவது வாப்பா போலாம். கொல்லப்புறத்தை சுத்தம் பண்ணி குப்பையில போடணும். இந்த வாரு கூடையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்க. நீ கடைக்கு கூட வர மாட்டியா? சரி ஓகே, அப்ப 2 பேரும் விடுக்கா, நம்ம போலாம். வரலையா? வரல. நீயும் வரலையா? சரி நாங்க போறோம். ஏய் பாய் 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 மச்சி, பாய் பாய் பாப்பா. அட, இப்போ எதுக்கு இந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க? யார் சார்? அதான் ஓவரா பேசுவாங்களேயா, சுந்தரவள்ளி தான். சார் ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது சார், என்னன்னு கேளுங்க சார். சொல்லுங்க மேடம். என்ன சார், என்ன ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, எங்க சைடு விசாரணை பண்ணீங்க, அதுக்கப்புறம் அங்க பட்டுக்கோட்டை போனீங்களா? அந்த நந்தினியை பாத்தீங்களா? அவ தங்கச்சியை பாத்தீங்களா? அவங்களை விசாரிச்சீங்களா? அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்களா? எதுவுமே சொல்லலையே. ஹலோ 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 மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். அவங்கள இன்னும் நான் அரெஸ்ட் பண்ணல. என்ன? வாட்? அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. அரெஸ்ட் பண்ண முடியாதா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அதான் அந்த அந்த ஆதாரம் இருந்துச்சுல, இங்கேயும் அங்கேயுமா அந்த போன் இருந்ததே, அப்புறம் என்ன என்ன பிரச்சனை? மேடம், நான் போலீஸா இல்ல நீங்க போலீஸா? அரெஸ்ட் புரோட்டோகால் உங்களுக்கு தெரியுமா? சும்மா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் இது புதுசா இருக்கு? புரோட்டோகால் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மேடம். ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன். இங்க பாருங்க, அந்த போன்ல தான் அந்த சிம் கார்டு இருந்துச்சு. பட் அந்த சிம்முக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். என்ன உளறீங்க நீங்க? அது எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? ஏன் சார், அந்த அந்த போன்ல தானே அந்த சிம் இருக்கு, அப்புறம் எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? ஹலோ மேடம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மேடம். அந்த போனு அந்த பொண்ணோட கையில இருந்து கிடைக்கல. அந்த பொண்ணு கிட்ட இருந்து யாரோ போனை திருடி கொண்டு போய் எங்கேயோ போட்டிருக்காங்க. அப்புறமா தான் நாங்க அதை கண்டுபிடிச்சோம். அந்த திருநவங்க கூட அந்த போன்ல அந்த சிம் கார்டை போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல மேடம்? ஏன் சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே, இத கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? ஏன் சார், அவ சொல்றாங்கிறதுக்காக அவளை அப்படியே நம்பிடுவீங்களா? சார், அந்த போனை அவளே ஒளிச்சு வச்சுட்டு அவளே டிராமா போடலாம்ல. இங்க பாருங்க, நான் சொல்றத செய்யுங்க.
அவளை விசாரணைங்கிற பேர்ல தலைகீழ தொங்க வச்சு நல்லா 4 அடி போடுங்க. அப்புறம் தானா உண்மையை கக்கறாளே இல்லையான்னு பாருங்க. ஹலோ மேடம், ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர்னா என்ன வேணா நீங்க பேசுவீங்களா? மேடம், நீங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட, அதை மறந்துடாதீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சு பேசுங்க. ஓ அப்படியா? அந்த மாதிரி நியாயவாதியா நீங்க நடந்துக்கலையே சார். வேணாம் மேடம், என் வாயை புடுங்காதீங்க. நான் நியாயம் இல்லாம நடந்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? நான் போலீஸ்காரன் தான் மேடம், ஆனா எனக்கும் மனசாட்சி இருக்கு மேடம்.